மற்றொரு விழிப்புணர்வு புதன்கிழமைக்கு வரவேற்கிறோம். இது விழிப்புணர்வு நேரலை. மெட்ரிசிகாமனங்களை இந்த நேரலை ஒரு குறுகிய போதனையில் திரும்பப் போகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனை அபிஷேகத்தை பற்றி பேசப் போகிறோம். இது எனக்கு சுவாரஸ்யமாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் தோன்றுகிறது. அதை செய்வதற்கு முன் இது விழிப்புணர்வு பிரார்த்தனை மையங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆன்மா தேவாலயம் நாடுகள் விழிப்புணர்வுக்காக போராடுகிறோம். இப்போது 100க்கும் மேல் நாடுகளில் உள்ளோம். உங்களை வரவேற்கிறோம். அதனால் awakeningprayerhubs.com இல் ஒரு மையத்தை தொடங்குங்கள். அங்கு பயிற்சி, குடும்பம், பிரார்த்தனை புள்ளிகள், ஈடுபட பல வாய்ப்புகள். இப்போதே awakeningprayerhubs.com இல் எங்களுடன் சேருங்கள் அல்லது மையத்தை தேடுங்கள். உங்கள் நகரத்தில் ஒன்று இருந்தால் அதில் சேர வரவேற்கிறோம் அல்லது மையத்தை ஆதரிக்கவும் அல்லது நன்கொடை அளிக்கவும் ஏதாவது செய்யுங்கள். இப்போது இன்றைய கற்றலுக்குள் நுழைவோம். ஆகையால் நான் த ரிவைவலிஸ்ட் பக்தி நூலிலிருந்து வாசித்து கற்பிக்கிறேன். நான் உள்ளடக்கத்தை மட்டும் வாசிப்பதில்லை, அடியோற்றி அதை விரிவாக விளக்கி அதில் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறேன். இது இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைய பக்தி நை பவுன்ஸ் பிரார்த்தனை அபிஷேகம் என பெயரிடப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பவுன்ஸ் எழுதிய பிரார்த்தனை பற்றிய புத்தகங்களை ஒருபோதும் படிக்கவில்லை என்றால் நீங்கள் அவற்றை படிக்க வேண்டும். உண்மையில் நீங்கள் இவற்றில் பலவற்றை இலவசமாக இணையத்தில் பதிவிறக்கம் செய்யலாம். அவற்றை தேடுங்கள். அவை PDF வடிவில் உள்ளன. மேலும் அவற்றை இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம். இவை நான் படித்த பிரார்த்தனை பற்றிய மிக முக்கியமான புத்தகங்களில் சில. மேலும் நான் பலவற்றை படித்துள்ளேன். ஆகையால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மனிதரின் படைப்புகள் இவை. சங்கீதம் 400 நான் வாசிக்கிறேன். மற்றொரு விஷயம், நீங்கள் த ரிவைவலிஸ்ட் பக்தி நூலை என் இணையதளத்தில் jenniferleclaire.org அல்லது நீங்கள் ஆன்லைனில் புத்தகங்களை வாங்கும் இடங்களில் பெறலாம். ஆகையால் சங்கீதம் நான் 3 இங்கே பார்க்கலாம். அது ஆனால் கர்த்தர் தமிழுக்காக பக்தியுள்ளவர்களை தனியே வைத்துள்ளார் என்பதை அறியுங்கள். நான் அவரை அழைக்கும்போது கர்த்தர் கேட்பார். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு மேற்கோள் கொடுக்கிறேன். சரி, அதை நான் விரிவாக விளக்குகிறேன். என் மனதில் நிறைய விஷயங்கள் உள்ளன. கர்த்தர் தம்முக்காக பக்தியுள்ளவர்களை தனியே வைத்துள்ளார். அதாவது ராஜ்யத்தை தேடுபவர்கள், கர்த்தரை நம்புபவர்கள், பரிசுத்தமான இடத்தில் நுழைவதற்காக முயற்சிப்பவர்கள். அவ்வளோ உங்களை தனியே வச்சுள்ளார். அவரை யாக்கெஸ் பொழுது யோயோவை நீங்களுடைய பிரார்த்திக்கும் பொழுது அவர் உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கிறார். அது உடனடி பதிலை நீங்க பெறுவீர்கள் என்பதல்ல, ஏனில் ஆவியில் எதிர்ப்பு உள்ளது. எங்களின் நேரம் சில நேரங்களில் தவறாக இருக்கிறது. நாம் இப்பொழுது தேவி அல்லது 12 என்று நினைக்கிறோம். ஆனால் கடவுளின் நேரம் பின்னர். நான் சொல்லுவது, உங்களை அர்ப்பணிக்கும் போது பக்தியுள்ளவர்களாக தகுதி பெறும்போது செய்கிறீர்கள். கிறிஸ்துவில் இருந்தால் கடவுளின் நீதிமானாக இருக்கிறீர்கள். ஆவி முழுமையடைந்தது. அவருக்கு முன்பாக அன்பில் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறீர்கள். நாங்கள் விரும்புகிறோம். இது பவுண்டஸை விவரிக்கிறது. நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இது பவுண்டஸையும் விவரிக்குது. அவர் ஒருமுறை இதை சொன்னாரு. இன்றைய தேவாலயத்திற்கு தேவையானது அதிக இயந்திரங்கள் அல்ல, இது சிறந்தவை அல்ல, புதிய அமைப்புகள் அல்லது அதிகமான மற்றும் புதுமையான முறைகள் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள், பிரார்த்தனையில் வலிமையான மனிதர்கள். பரிசுத்த ஆவியானவர் முறைகளின் வழியாக ஓடுவதில்லை, ஆனால் மனிதர்களின் வழியாக ஓடுகிறார். அவர் இயந்திரங்களில் வருவதில்லை, ஆனால் மனிதர்களில் வருகிறார். அவர் திட்டங்களை அபிஷேகம் செய்யவில்லை, ஆனால் பிரார்த்தனையின் மனிதர்களை அபிஷேகம் செய்கிறார். அதை விரிவாக பார்ப்போம். நமக்கு அதிகமான திட்டங்கள் தேவையில்லை. நான் தேவாலயத்தில் திட்டங்களுக்கு எதிராக இல்லை. நமக்கு அதிகமான திட்டங்கள் தேவையில்லை. தேவாலயங்களுக்கு திட்டங்கள் தேவையில்லை. பிரார்த்தனை தேவை. ஆராதனையில் விளக்குகள், புகை தேவையில்லை. பிரார்த்தனை தேவை. புதுசா வித்தையுமே தேவையில்லை. இலவச வான்கோழி வாங்கணும். வீடற்றவர்களுக்கு உணவளிப்பதில் தவறில்லை. கிமிக்குகள் தேவையில்லை. நமக்கு இயந்திரங்கள் தேவையில்லை. நமக்கு அதிகமான பிரார்த்தனை தேவை. எல்லாம் பிரார்த்தனையில் சார்ந்திருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நமக்கு ஒரு பிரார்த்தனை இல்லம் உள்ளது. அவேகனிங் ஹவுஸ் ஆஃப் பிரார்த்தனை. இது ஒரு தேவாலயத்தை உருவாக்கியது. அவேகனிங் ஹவுஸ் ஆஃப் பிரார்த்தனை ஒரு தேவாலயத்தை உருவாக்கியது. நான் தேவாலயம் வைத்திருக்க விரும்பவில்லை. நான் ஒரு பிரார்த்தனை இல்லம் விரும்பினேன். ஆனால் அது பயிற்சி, பிரார்த்தனை வந்தனர். தேவாலயமானது பலவற்றை உருவாக்கும். பிரார்த்தனை பலவற்றை உருவாக்கும். ஆனால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், என் பயணங்களில் மற்றும் கடந்த ஆண்டு தொடர்ச்சியான தாக்கத்துடன் நான் பிரார்த்தனை அறையில் அதிகமாக இருக்கவில்லை. மேலும் பிரார்த்தனை அறை குறையத் தொடங்கியது. நான் என் சொந்த கண்களால் பார்த்தேன். பிரார்த்தனை குறையும் போது ஏற்படும் விளைவுகளை பார்த்தேன். பிரார்த்தனை குறைவதின் விளைவுகளை நான் பார்த்தேன். ஆகையால் நான் திரும்பி வந்து பிரார்த்தனை இல்லத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறேன். ஏனெனில் ஆண்டவர் எனக்கு இதைச் சொன்னார். பிரார்த்தனை எல்லாவற்றிற்கும் முக்கியமானது.
அவர் சொன்னார், பிரார்த்தனை இல்லம் முக்கியமானது, ஆனால் பிரார்த்தனை எல்லாவற்றிற்கும் முக்கியமானது. நீங்கள் பாருங்கள், பவுண்ட்ஸ் இதை அறிந்திருந்தார். கொடைக்கு அவர் சொன்னார், இன்றைய தேவாலயத்திற்கு தேவைப்படும் விஷயம் அதிக இயந்திரங்கள் அல்லது சிறந்தவை அல்ல, புதிய அமைப்புகள் அல்லது புதுமையான முறைகள் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தக்கூடிய ஆண்கள், பிரார்த்தனையில் வல்லவர்கள். அது பெண்களுக்கும் பொருந்தும். பரிசுத்த ஆவியானவர், அவர் சொன்னார், முறைகளின் வழியாக ஓடுவதில்லை. நாளினாரே ஆண்களின் வழியாக ஓடுகிறார். அது முறை அல்ல, அது செய்தி. நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் நாம் புதிய தலைமுறைக்காக இந்த புதிய முறைகள் தேவை என்று சொல்லலாம். நான் புரிந்து கொள்கிறேன், நீங்கள் மக்களை வெவ்வேறு வழிகளில் அணுக வேண்டியிருக்கும். பவுல் யூதருக்கு நான் யூதராக இருந்தேன், கிரேக்கருக்கு நான் கிரேக்கராக இருந்தேன் என்று சொன்னார். இறுதியில் நீங்கள் உருவாக்கக்கூடிய சிறந்த முறையை பிரார்த்தனை ஆதரிக்க வேண்டும். பிரார்த்தனை இன்றி அது வெற்றி பெறாது. கிறிஸ்துவை தவிர நாம் செய்ய முடியாது. நாம் பிரார்த்திக்கும் போது கடவுளை நம் முறையை ஆசீர்வதிக்க அல்லது நம் இயந்திரத்தை ஆசீர்வதிக்க அல்லது நம் திட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டி பிரார்த்திக்கவில்லை. நம் தேவாலயத்திற்கும் நம் வாழ்க்கைக்கும் நம் வியாபாரத்திற்கும் அவரது வரைபடம், அவரது வடிவமைப்பை பெறுவதற்காக நாம் பிரார்த்திக்கிறோம். இது அனைத்தும் பிரார்த்தனையில் சார்ந்துள்ளது. அவர் இடையரா பிரார்த்தனை செய்பவர்களை எழுப்புவதற்காக மக்களை தேடுகிறார். இயேசு தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அவர் ஒரு இடையரா பிரார்த்தனையாளர். பவுண்ட்ஸ் திட்டங்களை ஆசீர்வதிக்கவில்லை, ஆனால் பிரார்த்தனையின் ஆண்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த பிரார்த்தனையின் ஆண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். கடவுள் அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், கதவுகளை திறக்கிறார், வளங்களை வழங்குகிறார். இதனால் அது அனைத்தும் நிறைவேறுகிறது. நான் வாசித்த அந்த மேற்கோள் அது பவுண்டஸ் வார்த்தைகள். பவுண்டஸ் சிவில் போரின் காலத்தில் ஒரு மெத்தடிஸ்ட் பாஸ்டர். இது பிறப்பதற்கு முன்பே நடந்தது. அவர் கூட்டமைப்பில் ஒரு சபை பணியாளராக பணியாற்றினார். மேலும் யூனியன் படைகள் அவரை கைது செய்த பிறகு அவர் ஒரு வருடம் சிறையில் இருந்தார். சந்தேகமில்லை, அவர் ஒரு கைதிகளின் பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்டது பிரார்த்தனையின் மூலம்தான். அவர் அங்கே இறந்திருக்கலாம், அவர் ஆண்டுகளை அங்கே கழித்திருக்கலாம், ஆனால் அவர் பிரார்த்தனை மூலம் வெளியே வந்தார் என்று நம்புகிறேன். பவுலும் சிலாசும் புகழ்ந்து வெளியே வந்தது போல பவுண்டஸ் பிரார்த்தனை மூலம் வெளியே வந்தார் என்று நம்புகிறேன். அவர் ஒரு சோதனையில் பிரார்த்தனை பற்றி ஏதோ ஒன்றை அறிவார். நீங்கள் சிறையில் இருந்தால் நீங்கள் ஒரு சோதனையில் இருக்கிறீர்கள். பவுண்ட்ஸ் குறிப்பிட்ட பிரார்த்தனை பற்றிய இப்போது கிளாசிக் புத்தகங்களை எழுதத் தொடங்கினார். அவர் அவற்றை 58 வயதில் எழுதத் தொடங்கினார். இப்போது நீங்கள் வாவ், அவர் ஏன் இவ்வளவு காலம் காத்திருந்தார் என்று கேட்கலாம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனக்கு பல புத்தக யோசனைகள் உள்ளன. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் சுமார் 55 புத்தகங்களை எழுதியுள்ளேன். சில புத்தக யோசனைகளை நான் இன்னும் எழுத முடியவில்லை, ஏனெனில் நான் அதை இன்னும் அனுபவிக்கவில்லை. அதை உண்மையாக நியாயமாக செய்ய போதுமான வெளிப்பாட்டை நான் இன்னும் பெறவில்லை. கடவுள் எனக்கு கொடுத்ததை முழுமையான வெளிப்பாட்டுடன் நான் பெற்ற பிறகு புத்தகம் எழுத காத்திருக்க விரும்புகிறேன். 58 வயதில் அவர் புத்தகங்களை எழுதத் தொடங்கினார். மேலும் அவர் இடையரா பிரார்த்தனையில் ஆழமாக ஈடுபட்டிருந்தார். காலை 4 மணி முதல் 7 மணி வரை இந்த மனிதர் தினமும் பிரார்த்தனை செய்தார். ஜோனாதன் எட்வர்ட்ஸ் தினமும் 4 மணி நேரம் பிரார்த்தனை செய்தார் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் தனது புத்தகங்களை எழுதத் தொடங்குவதற்கு முன் அவர் தினமும் 3 மணி நேரம் பிரார்த்தனை செய்தார். அவர் பிரார்த்தனை பற்றி எழுதுவதற்கு முன் அவரது பிரார்த்தனை பற்றிய புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பது ஏதேனும் சாத்தியமா? அவர் 24 வயதில் பாஸ்டர் ஆகத் தொடங்கினார். எனவே அவர் அந்த பிரார்த்தனை பற்றிய புத்தகங்களை எழுதத் தொடங்குவதற்கு முன் 4 ஆண்டுகள் அவரது புத்தகங்களில் ஒன்றின் முன்னுரையில் அது பிரார்த்தனையின் அவசியம் என்று அழைக்கப்படுகிறது. கிளாட் சில்டன் ஜூனியர் இதை எழுதினார். எட்வர்ட் மெக்னி, மன்னிக்கவும், எட்வர்ட் மெக்கென்ட்ரி பவுண்ட்ஸ் வெறும் நன்றாக எழுதுவதற்காக நன்றாக பிரார்த்தனை செய்யவில்லை. உலகின் தேவைகள் அவரை சூழ்ந்திருந்ததால் அவர் பிரார்த்தனை செய்தார். எளிதில் செல்லும் கிறிஸ்தவர்களால் அரிதாகவே சிந்திக்கப்படும் பொருட்கள் மற்றும் குறைவான சிந்தனை மற்றும் நம்பிக்கையுள்ள ஆண்கள் எப்போதும் சாத்தியமற்றவை என்று அழைக்க தயாராக இருக்கும் பொருட்களுக்காக அவர் நீண்ட ஆண்டுகள் பிரார்த்தனை செய்தார். என் ஆண்டவரே, அவரை புகழ்ந்தார். இதை பொறுத்தவரை அது தனிப்பட்ட பிரார்த்தனை விழிப்புணர்வுகளிலிருந்து ஆண்டுக்காண்டு நவீன கிறிஸ்தவ வரலாற்றில் சில மனிதர்களால் சமமாக்கப்பட்ட போதனை எழுந்தது. அவர் பிரார்த்தனை பற்றி மிக உயர்ந்த முறையில் எழுதினார், ஏனெனில் அவர்தானே அதன் நடைமுறையில் மிக உயர்ந்தவராக இருந்தார். எங்களுக்கு சுவாசம் ஒரு உடல் உண்மையாக இருப்பது போல பவுண்ட்ஸுக்கு பிரார்த்தனை ஒரு உண்மையாக இருந்தது. நிறுத்தாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற கட்டளையை அவர் எவ்வாறு எடுத்துக்கொண்டாரோ அதேபோல உயிரினங்கள் எவ்வாறு நமது சுவாசத்தை கட்டுப்படுத்தும் பிரதிபல நரம்பு அமைப்பின் சட்டத்தை எடுத்துக்கொள்கின்றனவோ அதேபோல அவர் எடுத்துக்கொண்டார். அவர் உண்மையில் நிறுத்தாமல் பிரார்த்தனை செய்தார்.
ஆகவே அவர் ஒரு மரபை விட்டுச் சென்றார். பவுண்ட்ஸ். அவர் தனது எழுத்துக்களுடன் ஒரு மரபை விட்டுச் சென்றார். அது ஒவ்வொரு மன்றாடுவோரையும் ஊக்குவிக்க வேண்டும். அவரது புத்தகங்கள் மூலம் இந்த ஆழமான சிந்தனையாளர் மற்றும் வெளிப்படுத்துபவர் நாங்கள் அறிந்த எண்ணற்ற மன்றாடுவோரை தொடர்ந்து சீடர்களாக ஆக்குகிறார். நான் அந்த அபிஷேகத்தை பெற்றேன், ஏனெனில் நான் எழுத விரும்பும் பிரார்த்தனை பற்றிய பல புத்தகங்கள் உள்ளன. ஆனால் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிரார்த்தனை பற்றி சிறந்த எழுத்துக்களை செய்ய மாட்டேன். நீங்கள் புத்தகம் எழுதவா அல்லது பிரார்த்தனை செய்யவா, இரண்டையும் செய்யவா? இந்த பவுண்ட்ஸ் அபிஷேகம் கடவுளிடம் கேட்க வேண்டிய ஒன்றாகும். ஆகவே அதை கடவுளிடம் கேட்போம். தந்தையே, இயேசுவின் பெயரில் பவுண்ட்ஸ் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை பற்றிய ஆழமான உண்மைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவுவீர்களா? அவர் மேல் இருந்த பிரார்த்தனையின் ஆவியை நாங்கள் பிடிக்க விரும்புகிறோம். நாங்கள் பிரார்த்தனையின் மக்களாக விரும்புகிறோம். ராஜாவிடம் பணிவுடன் வேண்டிக் கொள்ள, கடவுளே, இயந்திரங்கள் அல்ல, திட்டங்கள் அல்ல, எல்லாவற்றையும் ஆதரிக்கும் பிரார்த்தனையே என்பதை வெளிப்படுத்த உதவுங்கள். அது வலிமையால் அல்ல, சக்தியால் அல்ல, ஆனால் உங்கள் ஆவியால். உங்கள் ஆவி பிரார்த்தனையின் ஆவியாகும். ஆகவே தந்தையே, இன்று நம்மை புதிதாக அபிஷேகம் செய்ததற்கு நன்றி. இயேசுவின் பேர்ல உங்கள் அபிஷேகம் எங்கள் அபிஷேகத்துடன் இணைக்கப்பட வேண்டும். தயவு செய்து எங்களுடன் சேருங்கள். இன்று awakeningprayerhubs.com இல் ஒரு மையத்தை தொடங்குங்கள். நீங்கள் ஒன்றில் சேர விரும்பினால் awakeningprayerhubs.com find a hub இல் முயற்சி செய்யலாம். பெரும்பாலான நகரங்களில் மையங்கள் இல்லை, ஆனால் பல 100 மையங்கள் உள்ளன. இதனை ஆரம்பிக்க அல்லது அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ்க்கு ஒரு விதையை விதைக்க நீங்கள் பல முறை முன்னோடி ஆக வேண்டும். நான் உங்களை நேசிக்கிறேன். மீண்டும் ஒரு விழிப்பு புதன்கிழமையுடன் சந்திப்போம். உங்கள் அறிவிப்புகளை இயக்கி வைத்திருங்கள். அறிவிப்புகளை உங்கள் வசதிக்கேற்ப பார்க்க முடியும். வெற்றிகரமான நாளை கொண்டாடுங்கள்.